கன்னிராசி கன்னிராசிக்கு இவ்வளவு காலமாக 10ஆம் வீட்டில் குரு இருந்தார். அவர் வந்து 11ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீட்டு குரு பதவியை குலைப்பான்னு ஒரு வார்த்தை உண்டு. அது அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் பதவியெல்லாம் குலைச்சிருக்க மாட்டார். பொசிஷன் மாறி இருப்பீங்க. இப்போ உள்ள வேலையை வேற ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு பொசிஷன்லேருந்து செய்ய வேண்டி வந்திருக்கலாம். அவ்வளோதான், சின்ன டிரான்ஸ்ஃபரோ அது மாதிரி தான் ஆகியிருக்கும், பெரிய பெனிஃபிட் இல்லாமல். ஆனால் இப்போ குரு உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வராரு. ரொம்ப அருமையான பொசிஷனுக்கு இது. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், லாபத்தை குறிக்கும் வீடு 11ஆம் வீடு. அவருடைய அது போதாக்குறைக்கு குரு உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். 11ஆம் வீட்டில் உச்சம்னா அவ்வளோ நல்லா, ஆமாங்க போங்க என்னமோ அடிச்சுன்னு கொட்ட போகிறதுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்தேன். வெயிட் அண்ட் சி பார்க்க தான் போகிறீங்க. நல்ல லாபங்கள், நல்ல நன்மைகள், உத்தியோகத்தில் பெரிய இன்க்ரிமெண்ட் அது மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி குரு உங்களுடைய அவர் போயிருக்கும் இடம் கன்னிராசிக்கு 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம் அப்படின்னா அவர் பார்க்கும் இடம் உங்களுடைய 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம். கொஞ்ச நாளாக உங்களுக்கும் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரிக்கும் ஒரு அவ்வளவா நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும். உங்களால் அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீடு தைரியத்தை குறிக்கும் தைரியஸ்தானமும் கூட. அப்போ சில விஷயங்கள்ல நீங்கள் பயம் காரணமாக தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருந்திருப்பீங்க இவ்வளோ நாளும். இப்போது அதனால் என்ன, இப்போ கேட்டால் என்ன, எனக்கு இன்க்ரிமெண்ட் தான், எனக்கு ப்ரமோஷன் தான், கேட்டால் இப்போ என்ன தப்பு அப்படின்னு ஒரு சின்ன தைரியம் உங்களுக்கு வந்து எங்கே தைரியம் வரணுமோ அங்கே உங்களுக்கு நியாயமான தைரியம் வந்து அதனால் நன்மைகள் நிச்சயமாக பார்க்கலாம். அதே மாதிரியே எங்கே இவ்வளோ நாளாக தேவையில்லாத இடத்துல தைரியமாக பேசியிருப்பீங்க. ஒன்று உதார் காட்டுறதுன்னு வேண்டாம், அந்த இடத்துல நம்ம அடக்கி வாசிப்போம், வாய் முடிப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 3க்குரியவர் செவ்வாயாச்சே, அதனால் ஒரு ஆக்ரோஷமாக தான் உங்களுக்கு வந்திருக்கும் தைரியம். அந்த வீட்டுக்கு குரு பார்வை, செவ்வாய் வீட்டை குரு பார்த்தாலே குரு மங்கள யோகம். அதனால் நியாயமான தைரியம் காரணமாக நியாயமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம், சகோதரர்களுக்கு நன்மையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்கறது உங்களுடைய 5ஆம் வீட்டை, உங்களோட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். சனியின் வீட்டை குரு பார்க்குறார். குழந்தை இல்லாமல் தாமதமாயிருக்கும் இவ்வளோ நாள். கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அல்லது குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், உடல்நிலைப்படுத்தியிருக்கலாம், இல்லை அந்த குழந்தையே உங்களை படுத்தியிருக்கலாம். பெரிய ஒரு டென்ஷன் பண்ணிடுவாங்க இல்லையா சில குழந்தைங்கள்லாம் நம்மளை. ஆனாலும் அந்த குழந்தைங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அவங்கள நீங்கள் எதுவுமே தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த குழந்தை ஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனாலையும், அதாவது சனியின் வீட்டுக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனாலையும், சனி பகவானுக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனாலையும் குழந்தைகளால் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீன்ற பொழுதில் பெரிதுவக்க போகிறீங்க. அவங்க வந்து திடீர்னு நல்ல பேர்லாம் வாங்கிட்டு வருவாங்க, புகழ் அடைவாங்க. அவங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டேருந்து நல்ல ரிப்போர்ட்ஸ் வரும் அவங்கள பற்றி. அவங்க வந்து மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுறது, அல்லது பாட்டு பாடுறது, அல்லது தன்னுடைய பெரிய டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து உங்களை பெருமிதப்படுத்துவாங்க. ப்ளஸ் வீட்லேயுமே ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் பார்க்கலாம். அவங்க வந்து முன்பை விட அவங்கள புரிஞ்சுப்பாங்க, அம்மா அப்பாவுடைய கஷ்டங்களை புரிஞ்சுப்பாங்க. சரி, அவங்க பெரியவங்களாக இருந்தால் உத்தியோகம் இல்லாதவங்களுக்குலாம் உத்தியோகம் கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ரொம்ப நல்ல சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களோட கணவன் அல்லது மனைவிக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். அவங்களுக்கு உங்களுடைய, அதாவது கணவன் அல்லது மனைவிக்கு அவங்களுடைய தந்தை வழி சொத்து அல்லது சொத்தில் பங்கு வரும். வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். அதே மாதிரி அவங்களுடைய தாயார்கிட்டேருந்து அவங்களுக்கு நகையெல்லாம் வரும், தங்கமெல்லாம் வரும், தங்கம் சேரும். உங்களோட ஸ்பவுஸ்க்கு நிச்சயமாக ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வேலையே கூட கிடைக்கலாம் புதுசாக, இல்லை வேலை மாறலாம். இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை அளிக்கவிருக்கிறது.